மாதிரி என் பொண்ணை நீங்க முதலமைச்சர் ஆனா பிறகுதான் ஐயா என் புள்ள நம்பி சென்னைக்கு அனுப்பினேன். நீங்க பாப்பீங்கன்னு, நீங்க பாப்பீங்க, உங்க ஆக்கள் பாப்பாங்கன்னு தானே சார் அனுப்பினேன். ஆனா என் பொண்ணை அநியாயத்துக்கு சாப்பிட்டாங்களே. சென்னை கோயம்பேட்ல சமீபத்துல நடந்த யான்சி என்ற பெண்ணோட கொலை வழக்குல அவங்க அம்மா கொடுத்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு இது. அதாவது தாயாரோட ஆதங்கம் நம்ம வரவேற்கத்தக்கதுதான், அது நம்ம உண்மையிலே ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். பட் சிஎம் விஜய் நம்பிதான் நான் சென்னைக்கு அனுப்பினேன் என் பொண்ணை, சிஎம் விஜய் பார்த்துப்பாரு அப்படின்னு சொல்றது லீகலாவும் அண்ட் லாஜிக்காவும் இட்ஸ் நாட் அ வேலிட் பாயிண்ட்ங்க. அதாவது ஒரு சிஎம் இந்த மாதிரி பிளேம் பண்ணி பண்றது கண்டிப்பா என்னோட ஒப்பீனியன்ல இது கண்டிப்பா இட்ஸ் நாட் அ வேலிட் பாயிண்ட் அண்ட் லாஜிக் பாயிண்ட்ங்க. தமிழ்நாட்டுல சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவல்துறை இருக்குது. ஆனா ஒரு தனி நபர் எங்க போறாரு வராரு என்ன பண்றாரு இதெல்லாம் ஒரு முதலமைச்சர் பார்த்துட்டு இருக்க முடியாதுங்க. முதலமைச்சரால என்ன பண்ண முடியும், அரசாங்கத்தால என்ன பண்ண முடியும்னு பாத்தீங்கன்னா சட்டப்படி குற்றம் பண்ணவனுக்கு குற்றவாளிக்கு தண்டனை தான் வாங்கி கொடுக்க முடியுமே தவிர வேற எதுவும் அவர் ரெஸ்பான்ஸ் தனி நபர் என்ன பண்றாங்கன்னா அவர் பார்த்துட்டு இருக்க முடியாது. கம்ப்ளீட்டா சட்டப்படி குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்க வேண்டியது கண்டிப்பா அது அரசாங்கத்தோட வேலை தான். இந்த சம்பவத்துல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த 2 பொண்ணுங்க பிரைவேட் பாருக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க மது அருந்த போகும்போது. இந்த 2 பொண்ணுங்கள்ல ஒரு பொண்ணுக்கு 18 வயசு கூட ஆகல. சோ இந்த ஒரு கண்டிஷன்ல நம்ம முதலமைச்சரை இவர் தான் இதுக்கு பொறுப்பேற்கணும் அப்படின்னு சொல்றது கடுமையான தப்பு. என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைவேட் பார்ல 18 வயசுக்கு கீழே உள்ள பொண்ணுக்கு ட்ரிங்க்ஸ் ப்ரொவைட் பண்ணது கம்ப்ளீட்டா இல்லீகல் அண்டர் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மைனர் ஆக்ட் படி. சோ பிரைவேட் பாரோட லைசன்ஸ் கேன்சல் பண்றதும் அவங்க மேல ஜுவனைல் ஆக்ட் படி கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்ட்ரிக்ட் ஆக்ஷன் எடுக்கிறதும் தான் இதோட பாலிசி. பட் இந்த விஷயத்துல முதலமைச்சர் விஜய் ஒரு அரசாணையை வெளியிடலாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா 18 வயசுக்கு கீழே உள்ளவங்க பிரைவேட் பார்லயோ இல்ல கவர்மெண்ட் பார்லயோ உள்ள போறத தடுக்கணும். அது எப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க என்ட்ரி ஆக முன்னாடி அவங்களோட ஏஜ் மென்ஷன் பண்ணக்கூடிய ஏதாவது ஐடி ப்ரூஃப்ஸ் லைக் ஆதார் கார்டு ஏதாவது அவங்க காமிச்சாதான் உள்ள விட முடியும்னு ஒரு ரூல்ஸை ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணலாம். இது ஆரம்பத்திலே நம்ம பண்ணியாச்சுன்னா 18 வயசுக்கு கீழே உள்ள மைனஸ் குடிக்கிறத கண்டிப்பா தமிழ்நாட்டுல நம்ம ஸ்டாப் பண்ண முடியும். அதாவதுங்க நோ ஐடி நோ என்ட்ரி அப்படின்ற ஒரு ஸ்கீமை கொண்டு வந்தாங்கன்னா கண்டிப்பா தமிழ்நாட்டுல மைனஸ் குடிக்கிறத நம்ம ஆரம்பத்திலே தடுக்கலாம். சோ இத பத்தினதான உங்களோட ஒப்பீனியன் என்னன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. நன்றி, வணக்கம்.